நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, பிஎஸ்சில பாத்தீங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணி அவங்களுக்கு இன்னுமே அமௌண்ட் வராம இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏன் அமௌண்ட் வரல, அதற்கான ரீசன் என்னது, அதற்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, எங்களுக்கு பாத்தீங்கன்னா பிஎஸ்சில எங்களுடைய என்கொயரி பேமெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க கூகுள் குரோம்ல போயிட்டு நீங்க பிஎஸ்சிஎல் சொல்லிட்டு டைப் பண்ணி நீங்க சர்ச் கொடுத்தா போதும். சர்ச் கொடுத்தா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இதே போல உங்களுக்கு பிஎஸ்சிஎல் சொல்லிட்டு ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கத்துல ப்ளூ கலர்ல என்கொயரி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ணிட்டு இதுல உங்களுடைய பிஎஸ்சிஎல் சர்டிபிகேட் நம்பர், இந்த கேப்சா இருக்குல்ல, இதை கரெக்டா இதுல டைப் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க சர்ச் சொல்லிட்டு கீழே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா போதும் உங்களுடைய 2019 நீங்க ரீஃபண்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை போது உங்களுடைய ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் எந்த சிச்சுவேஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு இதுலயே ஷோ ஆகும். ஸோ இதே போல ஒருத்தவங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. அது என்ன ப்ராப்ளம், அதை எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரியான பயனுள்ள வீடியோ தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பிஎஸ்சிஎல் நம்பர், அதுக்கப்புறம் அந்த கேப்சாயை இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இதில் சர்ச் கொடுத்துருக்காங்க. சர்ச் கொடுத்தும் போது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இதே போல் தான் நீங்களும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களுடைய நேம், அதுக்கப்புறம் அவங்களுடைய பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் பக்கத்தில் எடிட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே அவங்களுடைய கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் ஏன் அமௌண்ட் வரலன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு அவங்களுடைய பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருக்காங்க. குட் நாட் பி ப்ரொசீட் ஃபர்தர் at this stage as PSL certificate uploaded by you is incorrect or illegal சொல்லிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய PSL சர்டிபிகேட்டை பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ராப்பரா அப்லோட் பண்ணல. அதாவது பாத்தீங்கன்னா பிடிஎஃப்ல கரெக்டா நீங்க ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி கிளியரா ஸ்கேன் பண்ணி அனுப்பி இருக்கணும். அனுப்பியிருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஸோ இவங்க ஏதோ போட்டோலயே இந்த மொபைல்ல ஏதோ போட்டோ எடுத்தோ ஏதோ கிளாரிட்டி இல்லாமலோ ஏதோ அனுப்பியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அதில் கிளியராக தெரியாதனால தான் இன்கரெக்ட் ஆர் இல்லீகல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு இனி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். இனி கூடிய சீக்கிரத்தில் இதற்கான எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. எடிட் ஆப்ஷன் கொடுக்கும்போது இவங்களுடைய சர்டிஃபிகேட்டை இவங்க திரும்ப பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்னு திரும்ப கிளியராக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கா. அதற்கான அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ நம்ம பதிவிடும். ஸோ எடிட் ஆப்ஷன் வந்தால் தான் உங்களுக்கு ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னு சொல்லி பார்க்கக்கூடிய சீக்கிரத்தில் எடிட் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்எல் சம்பந்தமாட்ட எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.